அவ்ளோ தெளிவா இருக்க. சீ. இங்க பாருங்க சார், ரொம்ப நேரமா நானும் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் அதே அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசினா ரொம்ப நல்லா இருக்கும் சார். அன்னைக்கு நான் கரெக்டா பார்த்துட்டு தான் உங்ககிட்ட சொன்னேன். அவன் தான் எங்க அம்மாவை கொல்லணும்னு வந்தவன். அவனை பிடிச்சிருந்தீங்கன்னா நீங்களே அவன் வாயில இருந்து உண்மை எல்லாத்தையும் வர வச்சிருக்கலாம். ஆனா உங்களால தான் அன்னைக்கு அவன் தப்பிச்சு ஓடிட்டான். சரி சரி, நீங்க கிளம்புங்க. அந்த கேஸை நான் பாத்துக்கிறேன். கிளம்புங்க. மாமா வாங்க வாங்க போலாம். வாங்க வாங்க மாமா. போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சார். எங்க வீட்டுல வேலை செஞ்ச ரத்னம் தான் உங்க அண்ணனை கொன்ன கிரிமினலா இருந்தா உங்க அண்ணனை கொல்ல சொன்னது யாரு? வீட்டுல இருக்க திருடனை அந்த கடவுளால கூட கண்டுபிடிக்க முடியல. ஆனா அவங்க மாற்றத்துக்கு 20 வருஷம் ஆயிடுச்சு. எங்க அண்ணன் அவன் கொல்லாம இருந்திருந்தா இப்ப வரைக்கும் அவன் கிடைச்சிருக்கவே மாட்டான். இதோ இவங்க அம்மா சோபா சந்திராவை கொன்னதும் எங்க அண்ணனை கொன்னதும் ஒரே ஆள் தான். அவன் தான் கிருஷ்ண பிரசாத். டேய், இவ்ளோ காலையில எங்கடா போயிட்டு வரீங்க? காலையில இல்லம்மா, ராத்திரியே போயிட்டோம். இப்ப வரத்துக்கும் காலையில ஆயிடுச்சு. நாங்க எங்க போனோம்னு கேளுங்க. எங்கடா போனீங்க? நான் எங்கேயும் போலமா. இதோ இவங்க எங்கேயோ போனதுனால இவங்க எங்க தான் போறாங்கன்னு நான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனேன். அப்புறம் கடைசியா நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்கு? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற அளவுக்கு என்ன அவசியம்? அவசியம் எனக்கு இல்லம்மா, இதோ மேடம்க்கு தான். மேடம் அரெஸ்ட் ஆன ஒருத்தரை பார்க்கறதுக்காக போயிட்டு வராங்க. ஒருத்தர்னா யாருன்னு தெரியுமா? கிருஷ்ண பிரசாத். கிருஷ்ண பிரசாத். அவரு போலீஸ் எதுக்கடா அரெஸ்ட் பண்ணாங்க? வேற எதுக்காக? கிரைம் பண்ணதுக்காக. கிரைம் பண்ணதுக்காக. நீங்க எப்பயும் சொல்லிட்டே இருப்பீங்களம்மா, சோபா சந்திரா தேவதை மாதிரின்னு. அந்த தேவதையே கொன்னுட்டாருமா. தேவதையே கொன்னுட்டாரு. வணக்கம் வணக்கம். சொல்லுங்க, என்ன கம்ப்ளைண்ட்? கம்ப்ளைண்ட்ல எதுவும் இல்ல சார். நான் என் வீட்டுக்கார பார்க்க வந்திருக்கேன். வீட்டுக்காரரா? வீட்டுக்காரனா? கிருஷ்ண பிரசாத் சார். ஆமா, நீங்க யாரு? நானும் அவரை பார்க்க தான் இங்க வந்திருக்கேன். நீங்க அவருக்கு என்ன வேணும்? அவரு என்னோட வீட்டுக்காரரு. ரொம்ப நல்லா இருக்கு. பாருங்கம்மா, அவர் உங்க வீட்டுக்காரரா இருந்தாலும் திருப்பதியில இருக்கிற வெங்கடாஜலபதியா இருந்தாலும் கூட அவரை உங்களால பார்க்க முடியாது. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எங்க எஸ்பி சார் சீரியஸா எடுத்துக்கிட்டு இருக்காரு. சரி சரி, கிளம்புங்கம்மா. என்ன கிளம்ப சொல்றீங்க? நான் யாருன்னு தெரியுமா? சரத்சந்திராவுடைய தங்கச்சி. என் வீட்டுக்கார பாக்குறதுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுக்கலனா இந்த மேட்டர் ரொம்ப சீரியஸா போயிடும். ஐயோ மேடம், நீங்க இத முன்னாடியே சொல்லிருக்கலாமே. இப்போ எங்க எஸ்பி சாரும் இல்ல. அவர் வரதுக்குள்ள உங்க வீட்டுக்கார பார்த்துட்டு கிளம்புங்கம்மா. இல்லைன்னா எனக்கு பிரச்சனை ஆயிடும். வாங்கம்மா, வாங்க வாங்க.
என்னங்க ஐயோ என்னங்க என்னங்க என்னாச்சுங்க என்னங்க என்னங்க ஐயோ எழுந்துருங்க 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 ஐயோ சாரதா சாரதா என்னங்க என்ன ஆச்சுங்க என்னாச்சுங்க உங்களுக்கு எங்க இந்த நிலைமை ஐயோ எனக்கு என்னங்க என்னங்க எனக்கு ஐயோ எனக்கு எங்க எனக்கு எனக்கு எழுந்திருங்க அங்க யாராவது இருக்கீங்களா எங்க எனக்கு எழுந்துருங்க எங்க எழுந்திருங்க எனக்கு என்னாச்சு உங்களுக்கு எனக்கு யாராவது இருக்கீங்களா வாங்க இவரு கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்களேன் ஓகே மேடம். எனக்கு என்னங்க என்னங்க எழுந்துருங்க என்னங்க 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 கொடுங்க இந்தாங்க. என்னங்க என்னங்க இங்க என்னங்க இங்க எழுந்திருங்க என்னங்க இங்க என்னங்க எழுந்துருங்க எழுந்திருங்க என்னங்க 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 இது என்னாச்சு இந்தாங்க தண்ணி கொஞ்சம் குடிங்க இன்னும் கொஞ்சம் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு மீரா. அவர் என் சோபா சந்திராணிய கொண்டாருங்கிறது நான் நம்ப மாட்டேன். நானும் நம்ப மாட்டேன் மீரா. என் சோபா சந்திராணி மட்டும் இல்ல, எஸ்பியோட அண்ணனை கூட அவர் கொண்டு இருக்க மாட்டாரு. எனக்கும் அதுதான் தோணுது. நம்ம எவ்வளவு சொன்னாலும் நம்பிக்கையே இல்லாம அந்த எஸ்பி பேசிக்கிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம அந்த மாடரான எஸ்ஐ இவரோட அண்ணங்கிறதுனால மனசுல இருந்து பகைய வச்சுக்கிட்டு இவர் ஏதாவது பண்ணிடுவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஆமா மீரா, அவரை எப்படியாவது சீக்கிரமே பெயில எடுத்தாகணும். அது உங்க அண்ணன் நினைச்சா மட்டும்தான் சாத்தியமாகும். ஐயோ, அது மட்டும் நடக்கிற மாதிரி இருந்தா நான் ஏன் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க போறேன்? என் அண்ணியை இவர் தான் கொன்னாருன்னு என் அண்ணன் முழுசா நம்பிக்கிட்டு இருக்காரு.